ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் வைங்க. என் பேர் வந்து கபடி மாறன். கபடி மாறன். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கட்சியில் பயணிச்சிங்களா? இல்லை, ஆரம்ப காலத்தில் திமுக இருந்தோம். திமுக ஆரம்ப காலத்தில் இருந்து பயணிச்சு இருக்கும்போது அண்ணன் நாராயண மாதிரி அண்ணன் போல் தொடர்ந்து ஒர்க் பண்ணோம். எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பாலாம் வந்து திமுக வெறி பிடிச்சவங்க இருந்தாங்க. திமுக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அடிப்பட்டவங்க, உதப்பட்டது. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, பெரியப்பா எல்லாமே திமுக கஷ்டப்பட்டவங்க. ஆனால் யாரும் பார்த்தீங்கன்னா திமுகலேயே வெட்டியாக சாய்ச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் சரி, எங்கள் பெரியப்பாவும் சரி, அவங்க எல்லாமே திமுகவில் அடிப்பட்டு செத்தவங்க தான் வரலாறு சொல்லுவோம். நீங்கள் திமுகவில் இருந்தீங்கல்ல, எத்தனை வருடங்கள் இருந்திருப்பீங்க? நான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு அப்போ சின்ன வயசுல பார்த்து குறைஞ்சி ஒரு 30 ஆண்டுகளாக இருந்திருப்பேன். எனக்கு 28 வயசு 30 வயசுக்குள்ளே திமுக இருந்திருப்பேன். 30 ஆண்டு வந்து திமுகவில் இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ வந்து அதிருப்தியில் வந்து நீங்கள் வந்துட்டீங்க. ஆமாம். என்ன காரணம்? அந்த அதிருப்தி எதனால் வந்தது? நான் கலைஞர் இருந்த காலத்தில் கலைஞருடைய ஆட்சி முறை சரி என்பதால் நான் வெளியே வந்தோம். குறிப்பாக வந்து மீனவ சமுதாயத்துக்கு வந்து அவர் சரியாக செய்யலை என்பதும், மீனவர் வாக்குறுதி எதுவுமே செய்யப்படல என்பதும். ஏன்னா அவர் கலைஞர் என்பவர் ஒரு அறிவித்த திறமைசாலி, எல்லாரோட சமூகத்தையும் முழுமையாக தெரிஞ்சவர், எல்லாருடைய வாழ்க்கையும் தெரிஞ்சவர். அவர் சென்னை வந்து அடையாளம் என்பது மீனவர்கள். சென்னை வந்து அடையாளம் மீனவர்கள் பூரியக்குடி சென்னை. ஆனால் ஆரம்ப காலத்தில் சென்னை வந்து இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா சமயம் வர்றதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நொச்சிக்குப்பம் மக்கள், நொச்சிக்குப்பம் உள்ள குறிப்பாக சென்னை வாசி திமுககாரர்கள் முக்கியமாக காரணம் அண்ணா சமாதி வர்றதுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் யாருக்கும் அண்ணா சமாதி என்பது யாருக்குன்னு தெரியாது. அண்ணா சமாதி ஒன்று கொண்டு வர நினைச்சது கருணாநிதி. அவர் முதல்வர் வர்றதுக்காக அந்த காலகட்டத்தில் வந்து நெடுஞ்சல் இருந்ததை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அண்ணா பெயரை சொல்லி ஒரு சமாதியை உருவாக்கினார். அங்கே இருக்க சென்னை வாசி மீனவர்கள் அவருக்கு உதவியாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நீ ஒவ்வொரு சமூகம் வெளியே இருக்கும், ஆனால் சென்னை மீனவர் பொறுத்தவரை கலைஞருக்கு விசுவாசியாக தான் இருந்தார்கள். வாழ்க்கை நீ ராயபமாக இருக்கட்டும், மாட்டாக்கும்பாறை ஒன்று வச்சுக்கணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைஞருடைய விசுவாசிகள் எல்லாமே. அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச மக்கள் நடப்பட்டார்கள். அப்படிப்பட்ட விசுவாசி மீனவருக்கு எந்த வகையிலும் கருணாநிதி என்பவர் உதவி செய்யவில்லை. அவருக்கு சாதாரண வட்ட செயலோ கவர்னர் ஒரு பகுதியோ மாவட்ட எந்த பொறுப்பும் அவங்களுக்கு முன்னே கொண்டு வரதுக்கான வேலைகள் இல்லை. அவர் வந்து தடை காலம் மிஸ்ஸா காலத்தை பார்த்தீங்கன்னா அவர் பீச்சு இங்கே தான் உட்காருவார்கள். எங்கள் முன்னோர்கள் சீதாபதி, ராமலிங்கம் போன்ற நாராயண, இன்னொரு ராமலிங்கம் போன்ற பெரிய கலையரசு போன்றவர்கள் இங்கே அவருக்கு பாதுகாப்பாக எப்பவுமே இருப்பாங்க. 24 மணி நேரம் அந்த காலகட்டத்தில் அவர் பாதுகாப்பாக இருந்தது நொச்சிக்குப்பம் மீனவர்கள். ஏன்னா எப்போ வந்தாலும் போனாலும் அவருக்கு ஏதாவது பாதிக்கக்கூடாது, அரசால் பாதிக்கக்கூடாது, காங்கிரஸ் ஆட்சியால் பாதிக்கப்படக்கூடாது, மத்திய அரசு இதுவால் பாதிக்கக்கூடாது என்று எண்ணி திமுக சார்ந்த மீனவர்கள் பெருமளவு அவருக்கு பாதுகாப்பாகவே இருந்தார்கள். அந்த நன்றி கருணாநிதி என்பவருக்கு இல்லை என்பது எங்கள் தெளிவு. எனக்கு அது மாதிரி சிந்தனை எனக்கு உருவாக்கப்பட்டிருப்பதால் நான் திமுக இருக்கக்கூடாது என்பதை வெளியே வந்தேன். உள்ள மீனவர்களுடைய கடைகள், வீடு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் எல்லாம் வந்ததில்ல. இல்லை, இப்போ என்ன விஷயம்னா இந்த நொச்சிக்குப்பம் ஹவுசிங் போர்டு வர காரணமே கருணாநிதி தான். நாங்கள் சொந்தமாக நிலம் வைத்து வாழ்ந்தவர்கள், நாங்கள் பூரிய குடிகள். ஒவ்வொருத்தரும் அரை கிரவுண்டு, 1 கிரவுண்டு, 2 கிரவுண்டு சொந்தமாக வைத்து வாழ்ந்தவர்கள். எங்கள் முன்னோர்கள் திருமணமே இங்கே தான் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காந்தி சிலையிலேருந்து இந்த சாந்தம் சர்ச்சு வர நொச்சிக்குப்பத்துக்கு சொந்தமான இடமாக இருந்தது. எப்போ இருந்ததுன்னா 60க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரே நொச்சிக்குப்பம் சொந்தமாக இடமாக இருந்தது என்பதும், பிற்காலத்து ஆங்கிலேயருக்கு பிறகு இந்த ஆட்சி காலத்தில் இந்த நிலத்து சொந்த இருந்தவர்கள் கருணாநிதி ஒரு வாக்குறுதி சொன்னதால் அவர் சொன்ன பொய்யை நம்பி நாங்கள் வாழ்ந்த நிலத்தை குடிசைகளுக்கு கொடுத்து தான் இந்த குடிசை மாட்டு வீடு கட்டி கொடுத்தார்கள். இந்த குடிசை மாட்டு வீடுகள் பார்த்தீங்கன்னா அன்று ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு குடிசையில் இருந்திருந்தா நீ உலகமே அன்றைக்கி வறுமையில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க, எல்லாமே குடிசையில் இருந்தாங்க. ஆனால் ஒரு குடிசை வந்து அப்புறப்படுத்திட்டு அவன் வீடு கட்டும் போது முதல் மாடி, 2 மாடி, 3 மாடி கட்டி அண்ணன் தம்பி 3 பேர் குடியிருந்து வாழமுடிய சூழல் இருந்தது. அந்த அப்படிப்பட்ட வீட்டை இந்த கருணாநிதி என்ற முதல்வர் சொன்ன ஒரு வாக்குறுதி அடிப்படையில் எங்கள் வாழ்ந்த குடிசைகள் இன்றைக்கி பெரும்பாலும் குடிசைகள் நாங்கள் குடிசை மாட்டை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு வந்து வத்திப்படி சைஸில் வீடு கட்டி கொடுத்தது. கொடுமையான கொடுமைனா ஒரு வத்திப்படி வீட்டில் சைஸ் உள்ள வீட்டில் அண்ணன் தம்பி 5 பேரும் வாழ்வோம். காரணம் ஒரு கருணாநிதி என்ற ஒரு அவர் கேட்ட அவர் மேலே பற்று கொண்ட இங்கே திமுக வெறி பிடிச்ச மக்கள் அவருக்காக கொடுத்த தொகை தான் இது. இந்த நன்றிலாம் இல்லாமல் இருப்பவர் தான் கருணாநிதி என்பவர். அவ்வளோ தியாகம் செய்தவர் நொச்சிக்குப்பம் மக்கள். ஏன்னா அவங்க வந்து அன்றைக்கி கலைஞர் பற்றி கேட்காம ஆரம்பத்தில் காமராஜ் இதே கருத்து சொன்னார். ஆனால் நாங்கள் கேட்கவில்லை. காமராஜ்
பிரச்சனை பண்ணதாக காவலை விட்டு போயிட்டாங்க. அதாவது கருணாநிதி சொல்லணும்னு நாங்கள் கேட்டோம். கேட்கலாம், நீங்கள் எல்லாருக்குமே சொந்தமான எங்கள் இடங்கள் இருந்திருக்கோம். அந்த இடங்கள் நாங்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கோம். இந்த ரோடு, இந்த பீச்சு எல்லாமே எங்களுக்கு சொந்தமான இடங்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்கள் குடிசை மாடு வாழ் வீட்டில் சிறிய வீட்டு வாழ்கிறோம். அண்ணன் தம்பி ஒருத்தர் வாழ முடியுது, மீது அண்ணன் 2 தம்பிகள் வந்து பிளாட்ஃபார்மோ வெளியோ வாடகை கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை எங்கள் அமைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கருணாநிதி கலைஞர்ன்றீங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சி தானே அவர் இருக்காரு. இப்போ அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காரு? இல்லை, அவர் தேர்தல் வாக்குறுதி சொன்ன எதுவுமே செய்யல. ஒன்னே ஒன்று தான், நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இந்த தலை காலத்து 8000 ரூபாய் மட்டும் தராரு. மீதி மீனவர் பழங்குடி பட்டியல் தேவைப்படாரு, தரப்படவில்லை. மீனவர்களே 2 லட்சம் வீடுகள் குடிசை மாடி கட்டி தரப்படும் சொன்னார்கள். நொச்சுக்குப்பத்து கட்டப்பட்ட வீடே தரவில்லை. நொச்சுக்குப்பத்துக்கு 1987 வீடு சென்ற ஆட்சி கட்டப்பட்ட வீட்டை அது கொடுக்காம பெரிய 250 வீடு தான் கொடுத்துக்கிறாரு. இல்ல இப்ப நொச்சுக்குப்பத்துன்றீங்களா, அங்கே தானே வீடு கட்டியிருக்காங்க. இல்ல, நொச்சுக்குப்பத்துக்கு ஒட்டி உள்ள இடங்கள் அவருக்கு வந்து சாந்த பின்னால் உள்ள தற்கால டென்ட் வாழ்ந்த இடத்தில் போன்ற ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து அந்த ஆட்சியை எதிர்த்து போராட அடிப்படையில் அந்த ஆட்சி என்ன சொல்லியிருந்தால், நாங்கள் பூர்வீக குடிகள், இங்கே எங்கள் நிலம்தான் எல்லாமே இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சியில் நாங்கள் ஏமாந்தப்பட்டோம். அவர் வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் எங்கள் நிலத்தை கொடுத்தோம். இன்னைக்கு காலத்தில் எங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு எங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லி தொடர்ந்து போராடணும். அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் நிலத்தை வீடு கட்டின்னு சொல்லி 1182 வீடு குடிசை மாடி வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஆட்சி மாற்றம் காரணத்தால் திமுக அவங்களுக்கு வீடே கொடுக்கல. இதுக்கும் அந்த லட்சத்து மக்கள் தொடர்ந்து 2-3 வருஷம் போராடுறாங்க. ஒரு ஆட்சியாளர் வந்து போராடுறாங்களே, என்ன போராட்டம் நடக்குது, ஏன் போராடுறாங்க, அவங்க உண்மையான கோரிக்கை என்ன, நியாயமான கோரிக்கை என்ன கேட்கறதுக்கு இங்கே ஒரு ஆள் இல்லை, ஒரு நாள் இல்லை. ஐஎஸ் உளவுத்துறை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏங்க உங்களுக்கு தான் சங்கம் இருக்கும்ல, அதை வச்சு நீங்க போய் அணுகலாம். 1000 முறை அணுகிட்டோம். எங்க பொய் கேஸை போட்டு உள்ள பிடிச்சி போறாங்க. ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு நேரத்திலயும் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்காத தவிர அது போய் சேர மாட்டேது. எங்க முதல்ல நேரில் பார்த்து இந்த மீன் மார்க்கெட்டுக்காகவும் இந்த குடிசை மாட்டுக்காக ஒரு முதல்ல நேரில் பார்த்து மனு கொடுத்து சொல்லிட்டு வந்தோம். அடுத்து வந்த உடனே 10 நாளே அந்த கைது பண்றாங்க. பொய் கேஸ் போட்டு எதுக்கு வந்து எங்களுக்கு உரிமைக்காக எங்கள் தேவைக்காக போறோம்னா அது வந்து கேஸை போட்டு ஜெயிலில் தள்ளி 20 நாள் ஜெயிலில் இருந்தோம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் யார் உண்மையாக போராடினாலும் எந்த மக்கள் போராடினாலும் அவங்களுக்கு பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளுறதால் இந்த திமுக ஆட்சி. இது மக்கள் ஆட்சி இல்லை, காவல்துறை ஆட்சி. காவல்துறை வைத்து கொண்டு இப்போ ரவுடிஸ் வச்சு ஆட்சி செய்கிற மாதிரி காவல்துறை வைத்து விட்டு மிரட்டி இவங்க ஆட்சி செய்வதுதான் இந்த திமுக ஆட்சி. இது மக்கள் ஆட்சியான இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிந்தனை சிப்பி சிங்காரவேலு அவர் வந்து மே தினத்தை கொண்டு வந்தவர் எல்லாருக்கும் தெரியும். சென்னை பூர்வீக கொண்ட ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணார், சுதந்திரத்துக்காக ஆங்கிலம் எழுத்து போராடினார். இப்போ அந்த பேர் லேடி வெலிங்டன் பேர் இருக்குது. அந்த பேர் மாற்றி சிங்காரவேலு பேருக்கு கூட விற்க முடியாத ஒரு அவலநிலை. 70 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் குறைஞ்சது இல்லை, அந்த பெயரை மாற்ற முடியுமில்லை. இவங்க வந்து பெரியார், அண்ணா என்று சொல்லிக்கொள்ளும் இவர்கள் அவர் சொந்தமான நிலத்தில் இன்னைக்கு சிலைகள் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு சிலை விற்கல. லேடி 2 பேர் உள்ள பேரை மாற்றி சிங்கார பேர் வைக்கணும், அது விற்கல. அங்கே வந்து சிலைகள் விற்கிறாங்க, ஜெயலலிதா சிலை வச்சுக்கிறாங்க, அதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் பேரில் நாங்கள் தொடர்ந்து கேட்குறோம், அவர் பேரில் மணிமண்டை உள்ள வைங்க, ஒரு சிலை வைங்க. அங்கே அவர் தான் சமாதி இருக்குது. சிங்காரவேலுடைய முன்னோர்களும் சிங்கார சிலை அவர் இறந்த சமாதி இருக்குது. அவர் சொந்தமான தமிழ் சென்னை பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர். அவர் பட்டினப்பாக்கம் இங்கே சாந்தம் சர்ச்சு தொடங்கி பட்டினப்பாக்கம் அவர் சொத்து, இந்த பக்கம் குயம்ஸ் எல்லாமே அவர் சொத்து. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முண்டன்மை கோயில் இருக்குது, அவங்க அவர் சொத்து. அப்போ கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 2 சத்திரம் தொடங்குற ஒவ்வொருத்தரையும் அவர் சத்திரம் கொண்ட இடம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அவர் கடவுள் எதிர்ப்பாக இருந்தார். ஆனால் கடவுள் கோயில் எங்கெல்லாம் கோயில் இருக்கோ மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதாக இலவச சத்திரம் கட்டினார். அங்கே இலவச உணவை அப்பயே பண்ணார். இது மட்டும் இல்லை, மதிய உணவு திட்டத்தை முதல் அவர் தான் கொண்டு வந்தார். அவர் வந்து அவர் கவுன்சிலர் இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தியது அவர். பாதாள சாக்கடை உருவாக்குற அவர் மகாமேதை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த இடத்துல லைப்ரரி இருக்கும். லைப்ரரி எல்லா பேரும் அறிவாளி அங்கே தான் வந்து படிப்பாங்க. ஆனால் ஆட்சி சுதந்திரம் வந்த பிறகு அந்த எடுத்து சிங்கார் பேரை மாற்றவும் அங்கே ஒரு லைப்ரரியை மாற்றவும் என்பது எண்ணங்கள் இல்லாத ஒரே கட்சி இந்த திராவிட கட்சி. திராவிட சொல்லிக்கொள்ள இந்த கருணாநிதியோ அது பிறகு வந்தவர்களோ அது முன்னோடிகளோ யாருக்கும் அந்த தகுதி இல்லை. ஏன்னா தகுதி இருந்திருந்தா
சுதந்திரத்துக்காக வெள்ளைக்காரை எழுத்து தமிழ்நாட்டில் சென்னையில் எழுத்து போராடின ஒரு தலைவர்னா அது சிங்காரவேலு தான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு இவங்க அந்த லேடி வெஞ்சன் பேர் மாற்றி சிங்கார பேர் வைக்கிறதுக்கான எண்ணங்கள் இல்லாததான். இவங்க இன்னைக்கு சுதந்திர பாடுபட எத்தனையோ தலைவர்கள் மதிக்கப்படுவதில்லை. அவன் பென்ஷனுக்கு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி தான் இந்த ஆட்சி. ஒரே அது எல்லோருடைய வரலாறை அழித்து விட்டு ஒரே வரலாறாக கருணாநிதி வரலாறாக கலைஞர் வரலாறாக உருவாக்குறதுக்காக தான் இவங்க இருக்கிறாங்க. மீண்டும் திமுக ஆட்சி வந்தா இது தமிழ்நாடு பேர் இல்லை, இது கருணாநிதி நாடாக கூட இந்த ஸ்டாலின் மாற்றுவார் என்பதை வெக்கமாகுது. எங்கேயோ வந்து பிழைக்க வந்து இங்கே வந்து தமிழரின் உணவை நசுக்கி பட்டு ஒரு மோசமான ஆட்சியாக தான் இது செய்கிறாரு. இந்த கலைஞர் ஆட்சியோட மோசமான ஆட்சி இந்த ஸ்டாலின் செய்கிறாரு. பையன் தப்பே தெரியலன்றாரு, ஈடி வந்ததே தெரியலன்றாரு, என்ன நடக்குது தெரியலன்றாரு. எதுவுமே தெரியாத ஒரு முதல்வர் அவசியமே இல்லை. நமக்கு தேவையா? எதுக்கும் தெரியாத துர்கா மனைவியை ஆட்சி செய்வதோ, மருமகன் ஆட்சி செய்வதோ, பையன் ஆட்சி செய்வதோ, நான் ஆட்சி வந்தால் என் பையன் ஆட்சிக்கு வரமாட்டான், என் குடும்பம் ஆட்சிக்கு வராது, யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவர் அண்ணா ஆரம்பித்த கட்சி கருணாநிதிக்கோ திமுக சம்பந்தம் இல்லை. 100க்கு 100 பேர் மேல திமுக உழைச்சவர்கள் எல்லாரும் நீக்கப்பட்டு ஒரே ஆளாக இந்த கட்சி பற்றி கொண்டு அது சொத்துக்கு ஒரு ஆளாக உருவாக போது இந்த கருணாநிதி என்பவர் அவ்வளோ மோசமான ஆள். திமுக உழைச்சவங்க 10,000 பேர், ஆரம்பத்தை உழைச்சவங்க 100 பேர் இருக்காங்க. 100 பேர் ஒருத்தர் கூட இந்த திமுக இன்னைக்கு இல்லை. அப்போ எவ்வளோ மோசமான ஆள் இவர் வந்து எடப்பாடிக்கோ சீமானியோ விஜய் சொல்றதுக்கு எந்த தகுதி இல்லாத ஒரு நபர் யாருன்னா இந்த திமுக திராவிட கட்சி தான். திராவிட கட்சி ஒட்டி நக்கிப்படி யாருதுமா? இந்த வெளியில் வந்து தெலுங்கு வந்தவங்க பொழைக்கு வந்தவங்க கர்நாடகாரங்க மலையாட்டாங்க அவன் தான் இவனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நக்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை தூக்கி பிடிக்கிறது இந்த திராவிட சொல்றது. இந்த தெலுங்கார பேர் சொல்கிறான். கண்டிப்பாக விரட்டணும். விரட்டுறதுக்கு ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். சீமான் போன வந்தாதான் எங்களை போல மீனவ சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா நீ கடலை எதிர்த்தவர். கடலை நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துடைய உரிமைக்காகவும் அவங்களுக்காக குரல் கொடுக்குறவர் சீமான். நான் இயற்கை வளம் பாதுகாக்கினாரு. எத்தனை 5000 ஆண்டு எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாத்த மலைகள் எல்லாமே திமுக ஆட்சியிலையும் ஒன்று பறி போகுது. ஒரு கேவலமான ஆட்சி தான் இருக்குது. கத்துறாங்க, எதிர்கட்சி கத்துறாங்க, அங்கே இருக்க எம்எல்ஏ கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க கூட கேட்காத ஒரு செவிடனாக இருப்பதுதான் இந்த மு.க. ஸ்டாலின் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். திமுக பெரியார் இருந்து வெளியே வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி தொடங்க இவர்கள் ஆரம்ப காலத்தில் முயற்சி செய்யும்போது அந்த காலகட்டத்தில் பெரியாரும் காங்கிரஸ் கட்சியும் இவர்களை கட்சி தொடங்க விடவில்லை. எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு அடி உத. பெரியார் சார்ந்த கட்சி தொண்டரும் சரி, காங்கிரஸ் சார்ந்த கட்சி தொண்டரும் சரி, இவர் கட்சி தொடங்க விடவில்லை. எங்கே போனாலும் அவர் வந்து விரட்டடிக்கப்பட்டது. அப்போது அவர் நம்பினது ஜீவரத்தன் சாதனால பெரிய பேச்சாளர், மாவீரன், ராயபுரம் சேர்ந்த ஒரு சிங்கம். திமுக பெரியாரோட கட்சியில் இருக்கும்போது மாவட்ட செயலாளர் இருந்தார். ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளர் இருந்த ஜீவரத்தன் அவர்கள் தலைமையில் அவர் என்ன பண்ணார், மீனவர்கள் அனைவரையும் கூட்டி அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் எல்லாமே கட்ட அன்றைக்கி ராயபுரம் டீமும் பெரும்பாலும் டீம் அங்கே எல்லாமே நீங்கள் சொன்னால் மத்தியானம் அங்கே அப்பா அப்புறம் வந்து எவ்வளோ பேர் மீனவர்கள் எல்லாமே மீனவர் தான். ஏன்னா அன்றைக்கி வந்து வேறு சமூகம் அவரை இவங்களை சென்னையில் நிற்க விடல, எங்கேயுமே பேச விடல, எங்கே போனால் அடி கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போ ஜீவனத்தை மட்டும்தான் வந்து தைரியமாக நின்று அண்ணாவிட்ட பேசி அங்கே இருக்க மீனவர் முன்னோடிகளை திரட்டி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராயபுரத்தூர் தொடங்கி எண்ணூர் வரை, இந்த பக்கம் ஓடப்போ வந்து ரிப்ளிகன் நொச்சுக்குமோ வரை உள்ள எல்லா கட்சி சார்ந்தா திமுக வெறி பிடிச்ச திமுக இருந்த அனைவரையும் மீனவர் மட்டும்தான். அன்னைக்கு வந்து திமுக இருந்த கருணாநிதி என்பவர் 24,000 இருந்தவர் ஆரம்பத்தில். அன்னைக்கு அந்த கட்சி தொடங்கும் போது அவர் ஆளே இல்லை. திமுக கட்சி தொடங்கும் போது அவர் ஆளே இல்லை. ஏன்னா அண்ணாவுடன் பத்திரிகையில் வேலை செய்தவர். நான் அண்ணா பத்திரிகையை கொண்டு போய் கொடுக்குற வேலை தான் ஒரு வேலை. பெரிய கலைஞர் என்ன வேலை, அண்ணா பத்திரிகை எழுத்து பிழை பார்ப்பதும் அது சரி பார்ப்பதும் அதை அச்சுடு செய்வதும் அதை எடுத்துன்னு போய் கொண்டு போய் கொடுக்குற வேலை தான் கலைஞருடைய வேலையாக இருந்தது. அந்த வேலையை அவர் என்ன நினைச்சா தெரியலை, திமுகவை அழித்து விடும் சொல்லி திமுக 10 ஆண்டு உழைப்பில் 10 ஆண்டு கஷ்டத்திலே திமுக முன்னோடிகள், அது எம்.ஆர். ராதா இருக்கட்டும், கண்ணதாசா இருக்கட்டும், எஸ்.எஸ்.ஆ இருக்கட்டும், இப்படி பல பேர் தலைவர்கள் இந்த திமுக வரணும், காங்கிரஸ் ஒழிக்கணும் என்ற எண்ணத்தில் உழைச்ச அனைவரையும்
இவர் உழைச்சி கட்டிட்டார். அதுக்கு பிறகு அண்ணா ஆட்சி வந்த பிறகு ஒரு ஆண்டுகள் இருக்கும், அதுக்குள்ள என்ன பார்த்தாரு, ஸ்ட்ரெயிட்டாக எம்ஜிஆர் காலில் விழுந்து நான் நெறிஞ்ச ஒரு நாள் தான் முதல்வர் இருந்தார். அந்த ஒரு நாள் முதல்வரே விடாம நான் ஒரு ஏழை ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நான் முதல் வரக்கூடாதா, என்ன அண்ணா அடுத்து நான் தான் ஒரு திறமைசாலி என்று சொல்லி எம்ஜிஆரை கையை காலை பிடித்து கொண்டு ஒரு முதல்வர் ஆவதற்கான வேலைகள் பார்த்து முதல்வர் ஆன உடனே அது சீனியர் எல்லாரையும் விரட்டடிச்சார். நீ முதல்வர் ஆகிட்ட ரைட்டு, அதுக்கான உழைச்ச நெடுஞ்செழு போன்ற தலைவர்களை எல்லோரும் கட்சி விட்டு விரட்டி அடிச்சுட்டு அது யாருமே சீனியர் இல்லாமல் எல்லாம் காலி செய்யப்பட்டார். அது தொடர்ச்சி தான் எம்ஜிஆரும் கடைசியில் எம்ஜிஆரே பலிகடை ஆகினார். ஏன்னா அவர் எல்லாரையும் காலி செய்யும் போது எம்ஜிஆர் உறுதுணையாக இருந்தார். கடைசியில் எம்ஜிஆரே காலி செய்யப்பட்டார். அதனால தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு புது கட்சியும் வந்திருக்காது, இன்னைக்கு வந்து எந்த கட்சியும் வந்திருக்காது. காரணம் அண்ணா பிறகு அது ஒழிச்ச நெடுஞ்செழியனோ பேராசிரியரோ அதுக்கான சீனியர் ஒவ்வொருவரும் காலகட்டத்தில் கரெக்டாக வந்திருந்தாங்கன்னா இந்த கட்சிகள் வந்திருக்காது. அன்றைக்கி இருந்த 3 கட்சிகள், ஒன்று திமுக, அதுக்கு அடுத்தது காங்கிரஸ், அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட் இருந்திருக்கும். இப்படி எம்ஜிஆர் கட்சியோ விஜயகாந்த் கட்சியோ ஒவ்வொரு கட்சியும் இருந்திருக்காது. மக்கள் ஊழலில் ஆட்சியாக இருந்திருக்கும். இன்னைக்கு திமுக கலைஞர் மட்டும் இல்லைன்னா, ஸ்டாலின் குடும்பம் கலைஞர் குடும்பம் இல்லைன்னா இன்னைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியாக அன்றைக்கி நெடுஞ்செழியனை கொடுத்துருப்பாரு, பேரரசை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் அவங்க சைக்கிளில் வந்தாங்க. இவரெல்லாம் 2 வீலர் ஸ்கூட்டரில் போகும்போது கூட காலமாக சைக்கிளில் வந்தவங்க, உண்மையாக இருந்தவங்க, இந்த மக்களுக்காக உண்மையாக இருந்தவங்க. அவர் எல்லாமே உயர்ந்த ஜாதி படித்தவனா, ஆனால் படித்தவன் உயர்ந்த ஜாதி அவன் நல்லவனாக இருந்தான். இவன் படிக்காத ஒரு வந்தான் பார்த்தியா, இவன் தான் தமிழகத்தை நாசம் பண்ணிட்டாரு, திமுகவை நாசம் பண்ணிட்டாரு, உழைச்சவனை நாசம் பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்த அரசியலை நாசம் பண்ணி இன்னைக்கு வந்து ஊழல் விட்ட ஆட்சியாக ஊழல் உள்ள மக்களாக உருவாக்கப்பட்டு மக்களை பேராசையாக ஆக்கி விட்டு எல்லாமே வந்து இலவசம் தான் நான் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் ஆட்சியை கொண்டு போனவர் இந்த கருணாநிதி. அதை தொடர்ச்சி தான் ஸ்டாலின் என்பதை தெளிவுபடுத்துது. மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் தமிழ்நாடு அன்றைக்கி கட்சின்னு சொன்னார் ஜெயலலிதாவுக்கு, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் தமிழ்நாடு காப்பாற்றுறதுக்கு யாராலும் முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறேன். நன்றிங்க. நன்றியா.